கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் கந்த சஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடைபெற்றது. பிற்பகல் நேரத்தில் மலைக்கோவிலில் இருந்து கீழே இறங்கிய முத்துக்குமார சுவாமி மலைக்கொழுந்து அம்மனிடம் சக்திவேல் வாங்கி வந்தார். தொடர்ந்து வீரபாகு, நல வீரர்கள் உள்ளிட்ட வீரர்கள் படைசூழ வடக்கு கிரி வீதியில் தாரகாசூரனையும், கிழக்கு கிரி வீதியில் பானுகோபன் சூரனையும், தெற்கு கிரி வீதியில் சிங்கமுக சூரனையும், மேற்கு கிரி வீதியில் சூரபத்மனையும் முருகன் சக்திவேல் கொண்டு வதம் செய்தார். சூரசம்ஹார நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சரண கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சூரர்களை சம்ஹாரம் செய்து போரில் வென்ற முருகனுக்கு பரிசாக தெய்வானையை மணமுடித்து வைக்கும் வகையில் சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. எலப்பாக்கத்தில் அருள்மிகு ஸ்ரீ சின்மய விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய கந்த சஷ்டி 3ஆம் ஆண்டு சூரசம்ஹார விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சின்மய விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய கந்த சஷ்டி 3ஆம் ஆண்டு சூரசம்ஹார விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த கந்த சஷ்டி சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பாலமுருகனுக்கு கடந்த 6 நாட்களாக சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சூரசம்ஹார விழாவில் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் சூரசம்ஹார நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் அருகே பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா 22ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள், யாக பூஜை உள்ளிட்ட விழாக்கள் நடைபெற்று வந்த நிலையில் நிறைவு நாளன்று சூரசம்ஹார நிகழ்ச்சி மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அப்பகுதி சிறுவர்கள் முருகர் வேடம் அணிந்து வேலுடன் ஊர்வலமாக வந்தனர். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்படி இருக்கும்போது மற்றொரு உடலை எந்த பிளந்து கொண்டு யுத்த காலத்தில் இப்பொழுது பழனியில் சூரர்களை வதம் செய்து வெற்றி வாகை சூடிய முருகனுக்கு வள்ளி தெய்வானையை மணமுடித்து வைக்கும் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது.
அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. கந்தசஷ்டியின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அசுரர்களை அழித்து போரில் வெற்றி பெற்ற சண்முகருக்கு தெய்வானையை மணமுடித்து வைக்கும் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மலைக்கோவில் மேற்பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் அருள்மிகு சண்முகர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு பால், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் திருமண விருந்து வழங்கப்பட்டது. समस्त दोष निवारणार्थम दोष पापादि समस्त शाप दोष निवारणार्थम भूषण्या உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக கவுன்சிலர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட 20வது 23வது வார்டு பகுதியில் அதிமுக கவுன்சிலர் கணேசராஜா மற்றும் கனகவள்ளி தேசிங்கு தலைமையில் வார்டு பொதுமக்களுடன் குறைகள் குறித்து மனுக்கள் வழங்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு சார்பில் வார்டு அளவிலான கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் 20 மற்றும் 23வது வார்டுகளில் கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுக கவுன்சிலர்கள் அளித்த எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்த பகுதியில் சாலை, குடிநீர், வடிகால், மின் விளக்கு, இலவச பட்டா மற்றும் அங்கன்வாடி கட்டிடம் உள்ளிட்ட தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் ஆளும் திமுக அரசின் சார்பில் நடைபெறவுள்ள இந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்கும் வகையில் 20வது 23வது வார்டு பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்றிணைந்து நகராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனுக்கள் வழங்கினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நகர கழக செயலாளர் துரை, ஒன்றிய கழக செயலாளர் மணிராஜ் மற்றும் வார்டு பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக 4 ஆண்டு காலமா என் வாடகை ஒண்ணுமே செஞ்சதில்லை. நகரசபை கூட்டம் நடத்துறாங்க. மேலமையூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் மேலமையூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஹெலன் சிந்தியா சரவணன் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரா, துணைத் தலைவர் நீலா, திமுக கிளை செயலாளர், வார்டு உறுப்பினர் கதிரேசன், ஊராட்சி செயலர் ராமானுஜம், கிராம நிர்வாக அலுவலர் சிவசங்கரி, திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இரண்டாவது பயனாளி ஓகே ஓகே அப்படி லைட்டா ஓகே ஓகே
உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் சிறப்பு வார்டு சபை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட மீனாட்சிபுரம் 16வது வார்டில் வார்டு சபா கூட்டம் நகராட்சி கவுன்சிலர் கலா சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் தொழில்நுட்ப உதவியாளர் பிரவீன்ராஜ் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். நிகழ்ச்சியில் நகராட்சி பொறியாளர் தேவநாதன், நகர மகளிரணி மயில் வாகனம், வார்டு பிரதிநிதிகள் கவிதா, கேசவன், அப்துல் ரகுமான் உள்ளிட்ட அப்பகுதி வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் உளுந்தூர்பேட்டை நகராட்சி 17வது வார்டு நகர வார்டு சபா கூட்டம் நகரமன்ற உறுப்பினர் செல்வகுமாரி ரமேஷ்பாபு தலைமையில் நகராட்சி பணி ஆய்வாளர் புவனேஸ்வரன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் வார்டு பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டன. இதேபோல் 18வது வார்டு சபா கூட்டம் நகராட்சி கவுன்சிலர் மாலதி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். முழு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்களுக்கு 16வது வார்டு கவுன்சிலர் என்ற முறையில் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா போட்டு வரல. எனக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்களா அதெல்லாம் அதே மாதிரி வந்து குப்பை எடுக்கிறவங்க வந்து குப்பையே எடுக்க மாட்டாங்க. வீட்டில் என்ன 8500 ரூபா கட்டணுமா? 7500 ஆயிடுச்சு. தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கம் சார்பாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கத்தின் சார்பாக 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை அட்டை அணிவித்து மாவட்ட அளவிலான பெருந்திரள் முறையீடு செங்கல்பட்டு மருத்துவமனை வளாகத்தில் மாவட்ட தலைவர் வசுமதி, மாவட்ட செயலாளர் பாரதி, மாவட்ட பொருளாளர் லோகநாயகி, மாவட்ட அரசு ஊழியர் சங்கம் மாவட்ட செயலாளர் முகமது உசேன், அரசு ஊழியர் சங்கம் வட்ட செயலாளர் வெங்கடேசன், மருத்துவ ஆய்வக நுட்புணர் முன்னாள் மாநில துணைத் தலைவர் மனோகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எங்களுக்காக தான் சொன்னாரு. அதனால எங்களுடைய உழைப்பு யாரு கேடிப்பாரு மருத்துவத்தில் ஆய்வுக்கூட நிபுணர்கள் தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ஒத்துக்கொள்ளதான் யாருக்கும் மனம் கிடையாது. எல்லோருக்கும் பதவி இருக்கும்போது 2.5 நிமிடத்தில் 20 வெவ்வேறு ரூபிக்ஸ் கியூப்களை கொண்டு 20 இந்தியா தேசிய கொடிகளை ஏகபாத சிரசானா செய்து புதிய உலக சாதனை படைத்த சிறுவன். சென்னை தனியார் மண்டபத்தில் ரதிகிருஷ்ணா அகாடமியின் 25வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சென்னையை சேர்ந்த ஜுனீஷ்வன் என்கிற சிறுவன் 2.5 நிமிடத்தில் 20 வெவ்வேறு ரூபிக்ஸ் கியூபுகளை கொண்டு 20 இந்தியா தேசிய கொடிகளை ஏகபாத சிரசானா செய்து புதிய உலக சாதனை படைத்தார். இந்த உலக சாதனைக்கு பயிற்சியாளர் அறிவர் ஐஸ்வர்யா மற்றும் ரதிகிருஷ்ணா அகாடமியின் உரிமையாளர் அறிவர் பாரதி ராமகிருஷ்ணன் பயிற்றுவித்தனர். இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளந்தென்றல் மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர். லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை எவர்வின் பள்ளியின் தாளாளர் புருஷோத்தமன், எம்ஆர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் ஜோசப், வேலம்மாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லாவண்யா மற்றும் விருகம்பாக்கம் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் முதல்வர் தமிழரசி இவர்களுடன் 148வது வார்டு கவுன்சிலர் கிரிதரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு 2.5 நிமிடத்தில் புதிய உலக சாதனை படைத்த சிறுவனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர். அவங்க சொல்றது செய்யணும். 2 3 ஸ்டார்ட்.
தாம்பரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 50வது வார்டு மக்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 50வது வார்டு மக்களுக்கான சிறப்பு கூட்டம் மாமன்ற உறுப்பினரும் மாமக மாநில துணை பொதுச் செயலாளருமான தாம்பரம் யாக்கூப் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாமக நிர்வாகிகள், திராவிட கழக மாவட்ட தலைவர் முத்தையன் மற்றும் 50வது வார்டு பகுதியில் உள்ள மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது பகுதியில் தாம்பரத்தில் பள்ளி கல்லூரிகள் அதிகமாக உள்ளதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல் மனம் ஆரோக்கியத்துடன் வாழ விளையாட்டு திடல், உடற்பயிற்சி கூடம், நூலகம் உள்ளிட்டவை அமைக்க வேண்டும் எனவும், நாய்களை பிடித்து தடுப்பூசி மற்றும் கருத்தடைக்காக பிடித்து சென்று அதனை மீண்டும் அதே இடத்தில் வெவ்வேறு பகுதி நாய்களை விடுகின்றனர் எனவும், கால்வாய் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்டவைகளை பராமரித்து சீர் செய்ய வேண்டுமென பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் எங்கள் பகுதி மாமன்ற உறுப்பினரிடம் நியாயமான கோரிக்கைகளை முறையிட்டால் உடனடி நடவடிக்கை எடுத்து நிவர்த்தி செய்வதாகவும் அவருக்கு எங்களது நன்றியை தெரிவிப்பதாகவும் கூறினர். கூட்டத்தில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதை அன்புக்குரிய சகோதரர்களை ஒரு கூட்டமாக இருக்கு விரைவுபடுத்த அனைத்து லெட்டர் போட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொண்டு போய் கொடுப்பாங்க. கண்டிப்பாக புதிய பைப்புகளை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்வது. இரண்டாவது கோரிக்கையாக எங்கள் பகுதிக்கு ஒரு விளையாட்டு திட்டம் வேண்டும் என்பது. வெளியிருந்து வரும் ஆசாமிகள் சில உடனே அதை அவர் நிவர்த்தி செய்து விடுகிறார். அதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் பணி சிறக்க. திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவின் சூரசம்ஹாரம் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில். இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி திருவிழாவானது 6 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்வு, சூரபக்தன் எனும் அரக்கனை முருகப்பெருமான் வதம் செய்யும் நிகழ்வு திருப்போரூர் முருகன் கோவிலில் உள்ள 16 கால் மண்டபத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு முருகர் வேடமிட்டு கையில் வேல் கொண்டு சூர பொம்மைகளை வதம் செய்வது போல் வேலால் குத்தினர். இறுதியில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கையில் இருந்த வேலை கொண்டு சூரபக்தன் எனும் அசுரனை வதம் செய்தார். இதில் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா பக்தி பரவசத்துடன் கூறியவாறு முருகன் வேடம் அணிந்திருந்த குழந்தைகளும் கையில் இருந்த வேல் கொண்டு அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டு அசுர பொம்மைகளை வேலால் தாக்கினர். சூரசம்ஹாரம் என்பது முருகப்பெருமான் 6 நாட்கள் போர் புரியும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு அசுரர்களை வதம் செய்வார். முதல் நாள் யானை தலை கொண்ட தாரகாசூரனை வதம் செய்யப்படும். 2ஆம் நாள் சிங்க முகம் கொண்ட சிங்கமுகாசூரன், 3ஆம் நாள் அக்னிமுகாசூரன், 4ஆம் நாள் பெண் வேடம் கொண்ட அஜுமுகி சூரன், 5ஆம் நாள் பாண்டுகோபன் எனும் அசுரன் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரர்களை வதம் செய்வது போல் சூர பொம்மைகளை வதம் செய்தனர். இறுதியில் 6வது நாள் தாரகாசூரன் எனும் சூர பொம்மையை முருகப்பெருமான் வேல் கொண்டு வதம் செய்வார். இந்த நிகழ்வில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி சுமார் 350ற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் 50ற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அசம்பாவிதங்கள் நடைபெறாத வகையில் காவல்துறையினர் கண்காணித்தனர். சூரசம்ஹார நிகழ்வு இறுதியில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகள் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பெரம்பலூர் அருகே கவுல்பாளையம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் கிரசர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பெரம்பலூர் அரியலூர் சாலையில் நடத்திய மறியல் போராட்டத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அருகே அரியலூர் சாலையில் உள்ள கவுல்பாளையம் கிராமத்தை சுற்றிலும்
கனிம வளம் நிறைந்த மலைப்பகுதிகள் உள்ளன. மேலும் அந்த பகுதியில் அதிகமான விவசாய தொழிலும் நடந்து வருகின்றன. இதில் அரசு அப்பகுதியில் உள்ள மலைகளை உடைத்து கல்வெட்டி எடுப்பதற்கான குவாரி அனுமதி கொடுத்ததால் அப்பகுதியில் குவாரி கற்களை உடைப்பதற்கான கிரஷர்கள் அதிக அளவில் அமைக்கப்பட்டு இயங்கி வருகின்றன. இதனால் அதிகமான காற்று மாசுபட்டு மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது விவசாய பகுதியில் பாண்டியன் என்பவர் புதிதாக ஒரு கிரஷர் அமைப்பதற்கான வேலைகளை செய்து வருகிறார். இதனால் விவசாயம் பாதிக்கப்படும் என்று தெரிவித்த கிராம மக்கள் அங்கு கிரஷர் அமைக்கக்கூடாது என தெரிவித்து அரசு துறை அலுவலர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் கிராம மக்கள் பெரம்பலூர் அரியலூர் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் நீண்ட நேர பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரம்பலூர் அரியலூர் சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து கிராம மக்கள் தெரிவிக்கும் பொழுது உடனடியாக கிரஷர் அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்றும் இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். பிரசித்தி பெற்ற பிளாஞ்சேரி சிம்ஹாருட வாராகி அம்மனுக்கு பஞ்சமி மகா அபிஷேக வழிபாட்டில் பெண்கள் தேங்காய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே உள்ள பிளாஞ்சேரியில் காமாட்சியம்மன் உடனாய கைலாசநாதர் சுவாமி கோவில் உள்ளது. இங்கு தனி கோவில் கொண்டு சிம்ஹாருட வாராகி அம்மன் அருள் பாலிக்கிறார். ஐப்பசி பஞ்சமி தினமான சிம்ஹாருட வாராகி அம்மனுக்கு மஞ்சள், திரவியம், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் என 16 வகையான வாசனாதி திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு வடைமாலை சாற்றப்பட்டு மகா தீபாராதனையும் சிறப்பு ஆராதனைகளும் கூட்டு வழிபாடும் நடைபெற்றது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஏராளமான பெண்கள் வாழை இலையில் பச்சரிசி, வெல்லம், பழங்கள், தேங்காய் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். நாள் முழுவதும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வாராகி அம்மனை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் உள்ள பால முருகப்பெருமாள் ஆலயத்தில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தெற்கு தட்டார தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாலமுருக பெருமான் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான பாரம்பரியம் மிக்க சூரசம்ஹார வைபவம் வெகு விமர்சையாகவும் பக்தி பரவசத்துடனும் நடைபெற்றது. விழாவையொட்டி முன்னதாக முருகப்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் ஆலய வளாகத்தில் சூரசம்ஹார நிகழ்வு தொடங்கியது. முருகப்பெருமானை எதிர்கொள்வதற்காக அசுர படைகள் தயாராக நின்றன. முதலில் மாயையே உருவான யானை முகம் கொண்ட தாரகாசூரன், அதன் பின்னர் சிங்கமுகாசூரன் ஆகியோரை முருகப்பெருமான் தனது வேல் கொண்டு வீழ்த்தினார். இறுதியாக ஆணவத்தின் வடிவமான சூரபத்மன் போருக்கு வந்தான். அவனது ஆணவத்தை அடக்கி அவனை வதம் செய்து முருகப்பெருமான் ஆட்கொண்டதோடு சூரபத்மனை தனது வாகனமான மயிலாகவும் சேவர் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பிரச்சார பிரிவு சார்பாக திமுக அரசை கண்டித்தும் திண்டிவனம் நகராட்சியை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு முன்பு திண்டிவனம் நகரில் நகாலாபுரம் மற்றும் நல்லியக்கோடன் நகரை இணைக்கும் பாலமானது 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. இந்த பாலம் 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாவதை கண்டித்து பிரச்சார பிரிவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் தினேஷ்குமார் ஆற்றினார். பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் பாலாஜி, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியின் அமைப்பாளர் எத்திராஜ்,
பிரச்சார பிரிவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார், மாநில வழக்கறிஞர் பிரிவு RRK செந்தில், விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட தலைவர் ராஜா, IT பிரிவு மாவட்ட தலைவர் செந்தில், பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர்கள் சுகுமார், முரளி, சுதாகர், பிரபாகரன், தண்டபாணி, தமிழ்ச்செல்வன், மேலும் பிரச்சார பிரிவு ஒன்றிய தலைவர்கள் ஜம்புலிங்கம், முருகன், கங்காதரன், சரவணன், மேலும் பல நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் கண்டன உரையாற்றினர். தினேஷ்குமார் கூறுகையில், சேதமடைந்த பாலத்தை மீண்டும் போர்க்கால அடிப்படையில் கட்டி தரவும், இதுபோன்று தவறு செய்யும் அதிகாரிகள் மீதும் ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி 8 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு தற்காலிக பாலம் நாகலாபுரம் மற்றும் நெல்லிக்கோடன் இந்த 2 பகுதியை இணைக்கக்கூடிய அந்த பாலம் எப்படி இருக்குன்னா மொத்தம் ஒரு 20 அடியிலிருந்து 30 அடி தான் அந்த பாலத்துடைய மொத்த குறுக்கு அகலம். மயிலம் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு மயில் வடிவிலான மலையில் அமர்ந்தபடி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இக்கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. அன்று முதல் தினமும் காலை மற்றும் மாலையில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. முக்கிய விழாவான சூரசம்ஹாரமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து முருகன் வள்ளி தெய்வானை சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து மாலை ஸ்ரீ பாலசித்தர் சன்னதியில் ஆறுமுக கடவுள் வேல் வாங்கி சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலைய சுவாமிகள் செய்திருந்தனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 48வது நாள் மண்டல அபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 48வது நாள் மண்டல அபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிவுற்ற நாளில் இருந்து திரௌபதி அம்மனுக்கு தினசரி பூஜைகளும் அபிஷேகங்களும் தீபாராதனை நடந்து வந்த நிலையில் 48வது நாளான மண்டல பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி பல்வேறு புனித தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. அம்மனுக்கு 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ணமயமான பல்வேறு மலர்களால் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உடையார்பாளையம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டு நாகலாபுரத்தில் தரமற்ற முறையில் பணிகள் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டி திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டு நாகலாபுரத்தில் திமுக ஆட்சியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தற்காலிக தரைப்பாலமானது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் பழுதடைந்ததையொட்டி தரமற்ற முறையில் பணிகள் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டி திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நகர செயலாளர் தீனதயாளன், மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம், ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், சக்திவேல், விஜயகுமார், வடபழனி, பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்த்தனன், சரவணன், திருமகள், அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, ரூபன்ராஜ், உதயகுமார், ஜெயஸ்ரீ உள்ளிட்ட மாவட்ட நகர நிர்வாகிகள்
திமுக அரசையும் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து கண்டன கோஷமிட்டனர். தமிழக அரசே தமிழக அரசே திமுக அரசே அமைத்துக் கொடு தரமான பாலத்தை அமைத்துக் கொடு. திண்டிவனம் 27வது வார்டில் உள்ள உமர் சாய்பு தெருவில் வார்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டில் உள்ள உமர் சாய்பு தெருவில் வார்டு சிறப்பு கூட்டம் நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா தலைமையிலும் நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் வடிவேல் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வார்டு பொதுமக்கள் வேதவள்ளி அறக்கட்டளை அருகே கொட்டப்படும் கழிவுகள் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதை தடுக்க கோரியும், மேலும் நியாய விலை கடை மற்றும் உருது பள்ளி ஆகியவற்றிற்கு இடம் ஒதுக்க கோரியும் கோரிக்கை வைத்தனர். இதில் திமுக நிர்வாகிகள், வார்டு பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.